Hey guys, welcome to Cinematics. One of the best movie director ஆன ரிட்லி ஸ்காட் அவருடைய 87 இயர்ஸ்ல டைரக்ட் பண்ண கிளாடியேட்டர் 2 மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். 24 இயர்ஸ் கழிச்சு இந்த சீக்வல் வந்திருக்குன்னா அப்ப இதோட பார்ட் 1 எவ்வளவு தரமா இருக்கும்னு பாருங்க. கிளாடியேட்டர் 1 பார்க்கலனாலும் இந்த படம் ஸ்டாண்ட் அலோனா பார்க்கலாம். பட் அதை பார்த்தா இந்த மூவி இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு தரமான சம்பவமா தான் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாம அமேசான் பிரைம் OTTல அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா பாருங்க. சரி வாங்க கிளாடியேட்டர் 2குள்ளே போயிடுவோம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 30 minutesங்க. அண்ட் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $210 million, அதாவது இந்தியன் ருபீஸில் 1775 கோடி. இந்த மூவி ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. இதோட ஸ்டோரியும் சிமிலர் டு கிளாடியேட்டர் பார்ட் 1 தாங்க. கிளாடியேட்டர் 1 ஹீரோவான மேக்சிமஸ் பையன் லூசியஸ் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவர் தன் மனைவியோட வாழ்ந்துட்டு வர நாட்டில் திடீர்னு ரோம் படையெடுத்து வந்து அந்த நாட்டை கைப்பற்றிடுறாங்க. அந்த போர்ல லூசியஸ் ஒய்ஃப் கொல்லப்பட்டது மட்டும் இல்லாம இவரை கிளாடியேட்டரா ரோம்க்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ரோம்ல பாத்தீங்கன்னா 2 பைத்தியக்காரர் ட்வின் பிரதர்ஸ் எம்பரரா ரூல் பண்ணிட்டு வராங்க. ஹீரோ தன் ஒய்ஃபை கொன்னவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு ஒரு கிளாடியேட்டர் ஸ்டைல சொல்லப்பட்டது தாங்க இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், கேரக்டரைசேஷன் ஆகட்டும் செமையா எழுதியிருக்காங்க. பர்டிகுலரா டென்சல் வாஷிங்டன் தான் ஆன்டகோனிஸ்டா பண்ணியிருப்பாரு. அவர் தான் கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். போற போக்கில் அசால்ட்டா சம்பவம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு அடுத்து ஹீரோவா வந்த பால் மெஸ்கல், மெயின் சப்போர்ட்டிவா வந்த பெட்ரோ பாஸ்கல்னு இவங்க பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இந்த மூவியோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் VFX டீம் சேர்ந்து கிளாடியேட்டர் வேர்ல்டை பயங்கர பிரம்மாண்டமாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2000லேயே ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகுறதுனால கேட்கவா வேணும், நம்மளை ப்ரீ ஹிஸ்டாரிக் ரோம் சிட்டிக்கே கூட்டு போயிட்டாங்க. ஸ்டண்ட் கோரியோகிராஃபியில் ரொம்ப சினிமேட்டிக்காக இல்லாமல் ரிட்லி ஸ்காட் ஸ்டைலில் யதார்த்தமான மற்றும் சுவாரஸ்யமான ஃபைட் சீன்ஸே வச்சுருந்தாங்க. அனிமல்ஸோட ஃபைட் பண்ணுற மாதிரி சில காட்சிகள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் அவங்க ஒர்க்கை சிறப்பாகவே டெலிவர் பண்ணியிருந்தாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் குறை சொல்ல முடியாததால் டெக்னிக்கலி சவுண்டான படமாகவே வந்திருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ், டிரெக்ஷன், ஸ்டோரி அண்ட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஃபிலிம். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நம்பபடி இல்லை. தென் 2.5 hours ஓடுறதால அங்கே எங்கே லாக் இருக்க தான் செய்யுது. பேசுகிற சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணால் படம் இன்னுமே கிறிஸ்பாக வந்திருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ஓடுது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த எபிக் வேர்ல்ட் ஆஃப் கிளாடியேட்டர். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7.5 out of 10. Thank you guys.